தேவதத்தனும் தகப்பனின் அருகில் வந்து நின்றான். குழந்தாய், நீ எந்த கஷ்டம் வந்த போதிலும் சாஸ்திரங்களில் விதிக்கப்பட்ட வழியே நடந்து வா. மற்றவர்களிடம் விவாதம் வேண்டாம். எல்லா பிராணிகளிடத்தும் கருணை கொள். தெய்வ வழிபாட்டை விட்டுவிடாதே. அயலார் மனைவிகளை கண்ணெடுத்துப் பார்க்காதே. பலவான்களிடத்தில் விரோதம் கூடாது. நுண்ணறிவு வாய்ந்தவர்களை கௌரவித்து நடத்து. சூழ்நிலைக்குத் தகுந்தபடி உன் பேச்சு இருக்க வேண்டும். உன்னிடம் இருக்கும் பணத்திற்கு ஏற்ப செலவழி. நல்ல குணமுள்ளவர்களுடன் பழகு. தூர்த்தர்களை விலக்கிவிடு. பெண்களிடம் இரகசியத்தைச் சொல்லாதே. இவ்விதம் திரும்பத் திரும்ப அந்த பிராமணன் தன் மகனுக்கு உபதேசம் செய்துவிட்டு காசி யாத்திரை சென்றான். தேவதத்தன் தகப்பனாரின் உபதேசங்களை மறவாது அதன்படி நகரத்திலேயே வாழ்ந்து வந்தான். ஒருநாள் தேவதத்தன் ஹோமத்திற்காக சமித்துகள், சுள்ளிகள் கொண்டுவர காட்டிற்குச் சென்றான். அவற்றைப் பொறுக்கிக் கொண்டு வீடு திரும்புகையில் விக்ரமாதித்தனை சந்திக்க நேர்ந்தது. காட்டிற்கு வேட்டையாட வந்த அரசன் காட்டுப்பன்றி ஒன்றைத் துரத்திக் கொண்டு ஓடுகையில் வழி தவறிவிட்டான். நகரத்துக்குத் திரும்பும் வழி தெரியாது அலைந்து கொண்டிருக்கையில் தேவதத்தனைக் கண்டான். அவனைக் கண்டதும் அருகே அழைத்து, ஐயா, காட்டிற்கு வேட்டையாட வந்த நான் காட்டுப்பன்றியை துரத்திக் கொண்டு ஓடுகையில் பரிவாரங்களிடமிருந்து பிரிந்துவிட்டேன். நகரத்துக்குத் திரும்பும் வழி தெரியவில்லை. தயவு செய்து அவ்வழியைக் காட்டுகிறீர்களா என்று கேட்டான்.